இன்றைக்கி காலை டிஃபனுக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவும் தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். 2 காலிஃப்ளவரை பஜ்ஜிக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, மைதா மாவு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, இதெல்லாத்தையும் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காலிஃப்ளவர் இதையும் அதோடு சேர்த்து காலிஃப்ளவரோட எல்லா மசாலாவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்து நைட்டே மூடி எடுத்து வச்சுட்டேன். இதை ஏன் நைட்டு மூடி வச்சேன்னா நல்லா ஊறுறதுக்காகவும் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் முடியாது. நான் வேலைக்கு போகிறதால நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு எண்ணெயை காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி அதோடு சேர்த்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் பக்கோடா ரெடியாக எடுத்து அதுக்கு தேங்காய் சட்னியும் ரெடியாக எடுத்து, என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.